அடுத்து மிக முக்கியமானது 4வது முத்திரை. அதான் உலகத்திலேயே மிகப்பெரியதாக நடக்க போகிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 8வது வசனம். நான் பார்த்தபோது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் அப்படின்னு இருக்கு. இந்த மங்கின நிறமுள்ள குதிரைனா என்ன? ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பேல் கிரீன் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த பேல் கிரீன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இது அமெரிக்கால இருக்கக்கூடியதான டென்வர் ஏர்போர்ட் அப்படிங்கிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதான குதிரை ஸ்டாச்சு. டென்வர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குதிரையினுடைய ஸ்டாச்சு. இது என்னது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு காரியம் இந்த பூமியில நடக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் அடையாளத்தில் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். திடீர்னு அமெரிக்கால இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு குதிரையை வச்சுட்டு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அவங்க வச்சிருக்கிறதான இமேஜ், அந்த போட்டோ ரொம்ப முக்கியம். இதை கொஞ்சம் கவனிங்க. அவங்க என்ன இமேஜ் வச்சிருக்கிறாங்கன்றத பாருங்க. இது அங்க இருக்கிறதான இமேஜ், அது உள்ள இருக்கிறதான போட்டோ. இந்த போட்டோவை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல உலக மக்கள் எப்படி அழிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரியம் எல்லாம் இருக்கும். ஒரு சர்வாதிகாரி அடிக்கிறது, கொல்றது, வியாதியில ஜனங்க பாதிக்கப்படுறது, சிலர் மரணத்துல இருக்கிறது, எல்லாமே இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த குதிரையை வச்சுட்டு இப்படி ஒரு பெயிண்டிங்ஸ் அவங்க பண்ணிருக்கிறாங்க. இதுக்கும் இந்த மெசேஜுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இதே ஒரு மாதிரி ஒரு குதிரை வரும் தான் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லு. பேல் கிரீன் ஹார்ஸ், இங்கிலீஷ்ல அப்படி இருக்கும், பேல் கிரீன் ஹார்ஸ் இருக்கும். தமிழ்ல மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை அப்படின்னு இருக்கு. இந்த குதிரை வரும்போது உலகத்துல மிகப்பெரிய அளவுல மரணம் சம்பவிக்கும்னு பைபிள் சொல்லுது. கீழே அதே வசனத்துல நீங்க 8வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 4 வகையான மரணம் வரும் அப்படின்னு சொல்ல. ஒன்று பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும், 3வது சாவினாலும், 4வது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் கால்பங்கில் உள்ளவர்களை, அங்கதான் ரொம்ப முக்கியம், கால்பங்கில் உள்ளவர்களை மரணம் இல்லை கொலை செய்யப்படுவார்கள் இருக்கு. கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம், இந்த பஞ்சத்தினுடைய முடிவுல மிக முக்கியமான ஒரு பேரழிவு இந்த பூமிக்கு வரும். இந்த பேரழிவை குறிச்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ அதை பத்தி எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மத்திய கிழக்கு நாடுகள் நியூஸ்லயும் அது வருது, அப்புறம் ஐரோப்பா செய்திகள்ல வருது, எல்லாம் வந்துட்டு இருக்கு. எதை பத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளோபல் வார்மிங், அதாவது மிகப்பெரிய அளவுல பூமியில வெப்பமயமாகுதல் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்பமயமாகுதல் மூலமாக மிகப்பெரிய அளவுல பூமியில மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றம் வருவதற்கு முன்பதாக, அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன், அந்த மாற்றத்துக்கு முன்பதாக ஒரு பெரும் அளவுல யுத்தத்துக்கு இந்த உலகம் ஆயத்தமாகுது. 3ஆம் உலக யுத்தம் ஒண்ணு வரப்போகுது, ரஷ்யா வரப்போகுது. இந்த யுத்தத்துக்கு உலகம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த யுத்தம் தொடங்குமானால் இந்த யுத்தத்தின் மூலமாக 4 வகையான மரணம் பூமியில வரும். இப்ப பாருங்க, 1ஆம் உலக யுத்தம் தொடங்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் பிளைட்ல குண்டு போட்டாங்க. பிளைட்ல குண்டு போடுற கலாச்சாரம் அப்பதான் வந்துச்சு. 2ஆம் உலக யுத்தம் அதுலதான் அணுகுண்டு போட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாகில. அதுக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு கிடையாது. சோ 1ஆம் உலக யுத்தத்தை விட 2ஆம் உலக யுத்தத்துல மிகப்பெரிய அளவுல உயிர் சேதம். இப்போ 3ஆம் உலக யுத்தத்துலதான் பயோவார், கிருமிகள் மூலமாக ஒரு யுத்தம் செய்யறது, பயோவார்ன்னு சொல்றது. இப்போ நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. நம்ம பைபிள் எவ்வளவு துல்லியமா விஷயத்த சொல்லியிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. புல்லு, பூண்டு, மரம், செடி, கொடி எதுவுமே சேதப்படுத்தாம மனுஷனை மட்டும் சேதப்படுத்துற மாதிரி ஒண்ணு நடக்க போகுது. இத நீங்க படிக்கிறதுக்கு இப்படி இருக்கா? என்ன நடந்திருக்குது?
மரம் சேதமாகல, எந்த பூண்டும் சேதமாகல, எதுவுமே சேதமாகல. மனுஷன் மட்டும் கோடிக்கணக்கில் செத்து இருக்கிறான். இது இயற்கையா வந்த கிருமி கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க இது சைனாவுல லேப்ல இருந்து மனுஷன் உண்டாக்குன ஒரு கிருமி. அப்படின்னா யாரோ கொலை செய்யறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணா, இந்த பயோ கெமிக்கல் வார யூஸ் பண்ணா எந்த விதமான மரம் செடி கொடி சேதப்படாம மனுஷன் மட்டும் சாவான். இப்படி ஒரு பயோ கெமிக்கலை நம்ம இப்பதான் பாக்குறோம். எப்போ 2019 பாக்குறோம். ஆனா இது 1984லயே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி. நாங்க அப்பயே 1984லயே இந்த மாதிரி ஆராய்ச்சி இருந்துச்சுன்னு ஒரு குறிப்பே இருக்கு. இப்ப 2019 தான் அதை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது மரம் செடி கொடி எதையும் சேதப்படுத்தாம மனுஷனை மட்டும் சாகடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நடக்குது பாருங்க, எவ்வளவு துல்லியமா இருக்கு பாருங்க நம்ம பைபிள்ல. இந்த சாவை தான் இந்த நீங்க 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க, பூமியின் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் மரணம். அப்படின்னா என்ன? இப்ப இந்த கிருமி எல்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க பாக்குற கொரோனா கிருமியா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி வந்த எய்ட்ஸா இருக்கட்டும், அல்லது டெங்குவா இருக்கட்டும், எபோலாவா இருக்கட்டும், ஜிகாவா இருக்கட்டும், எந்த வைரஸ் வேணா எடுத்துக்கோங்க, எல்லா வைரஸும் ஏதோ ஒரு மிருகத்துல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகம். இப்ப கூட இந்த கொரோனா வந்த போது நம்ம சைனால உள்ளதான அந்த மாகாணத்துல ஒரு மார்க்கெட்ல உள்ளதான அந்த கிருமியில இருந்து தான் வந்துச்சு. இந்த பாம்பு சாப்பிடுறது பாம்புக்குள்ள இருந்து வந்துச்சு அப்படின்னா, எய்ட்ஸ் வரும்போது சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சு. கேமல் ஃபீவர், உங்க அரேபியால அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் கேமல் ஃபீவர்னு ஒண்ணு இருக்கு, அது ஒட்டகத்துல இருந்து வந்துச்சு. இப்ப எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி பாருங்க ஒரு மிருகம் இருக்கும். ஏதோ ஒரு மிருகத்தை சொல்லிட்டே வராங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகம் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க, துஷ்ட மிருகங்களினால் கொலை செய்யப்படுவார்கள் இருக்கு. இப்ப இந்த கிருமியை எடுத்து நம்மள என்ன பண்றாங்க? கொலை பண்றதுக்கான ஒரு வேலையை அவங்க செய்யறாங்க. இது எங்க இருக்கு பைபிள்ல? 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. இத வச்சு மனுஷனை சாவடிப்பாங்க. மரம் செடி கொடி எதுவுமே சேதமாகாது, மனுஷன் மட்டும் சேதமாவான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிற காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப நம்ம 6ஆம் அதிகார காலத்துல இருக்கிறோம்னு சொன்னா அதெல்லாம் இல்லைங்க, ப்ரூஃப் கொடுக்க தெரியல, ஆனா அதெல்லாம் இல்லைங்கிறோம். உட்கார்ந்து ஒவ்வொரு வசனத்தையே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து உலகத்துல நடக்கிற சம்பவத்தோட ஒப்பிட்டு பாருங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நிறைவேறுகிற இடத்துல நாம இருக்கிறோம். இன்னைக்கு துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், 4 வகையான மரணம் ஒரு சேர நடக்கும் போது. இப்போ அடுத்த 3rd வேர்ல்டு வார், அதான் பட்டயம். பட்டயத்துல 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் போது 2nd வேர்ல்டு வார்ல அணுகுண்டு யூஸ் பண்ணாங்க, 3rd வேர்ல்டு வார்ல பயோவார் கிருமி யூஸ் பண்ண போறாங்க. அவங்களே சொல்றாங்க அடுத்து கிருமியான குண்டை யூஸ் பண்ண போறாங்க. யூஸ் பண்ணாங்கன்னா அதுல 2வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம், 3வது பஞ்சத்தினாலும், இதை பத்தி நம்ம பார்த்தோம், மிகப்பெரிய அளவுல பஞ்சம், 4வது சாவினாலும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நேச்சுரல் டெத், அதாவது பூமி அதிர்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். சோ இதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இதுல எவ்வளவு பேர் சாவாங்கன்னு ஆண்டவர் அதுல சொல்லியிருக்கிறார். பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு பூமியில உள்ளவங்கள 1/4 பங்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 கோடி. ஒரு குறிப்பு சொல்லுது, 3ஆம் உலக யுத்தம் வந்தால் குறைஞ்சபட்சம் 167 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்லுது. ஏன்னா பயோவார் யூஸ் பண்ண போறாங்க மிகப்பெரிய அளவுல. அதனாலதான் விளாடிமிர் புதின் சொல்றாரு, தயவு செய்து 3ஆம் உலக யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வச்சிடாதீங்கிறார். 3ஆம் உலக யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வச்சிடாதீங்க, ஸ்டார்ட் பண்ணா உலகம் அதை தாங்காதுங்கிறார். உண்மை, 100% உண்மை. நம்முடைய வேதாகமம் இதை குறித்து தெளிவா நமக்கு துல்லியமா பைபிள் நமக்கு சொல்லி வச்சிருக்குது. சொல்லி வச்ச மாதிரியே எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடைபெற்று கொண்டே இருக்கு.